ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி செம கம்பேக் கொடுத்து ஜிம்பாப்வே அணிக்கு ஆப்போசிட்டாக சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோத்துட்டாங்க ஜிம்பாப்வே அணிக்கு ஆப்போசிட்டாக. அடுத்து தொடர்ந்து 4 மேட்ச் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி 4-1 சொல்லிட்டு ஒரு மார்க்கில் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. செம கம்பேக் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம சஞ்சு சாம்சங் தாங்க மேட்சே காப்பாற்றினாருன்னு சொல்லலாம். ஏன்னா 40 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட்டு நம்ம சஞ்சு சாம்சன் செம கம்பேக் பேட்டிங் கொடுத்தாரு. 58 ரன் அடிச்சாரு 45 பந்துக்கு. செம பேட்டிங். அவரால் தான் ஓரளவுக்கு 168 டீசெண்டான ஸ்கோர் போச்சு. ஆனால் திருப்பி அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. வெறும் 125 தான் அடிச்சாங்க. ஒரு 42 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்திய அணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சு சாம்சன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று. அவர் இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன பேசினாருன்னா, எனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு ஏன் மறுக்குது, கண்டினியூவாக எனக்கு வாய்ப்பு தரமாட்டுறாங்க, நான் கண்டினியூவாக கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயும் இருந்தேன். நான் என்னை மேட்ச்சில் இறப்பாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்தேன். பட் இறக்கல. ஆனால் எனக்கான வாய்ப்பு இந்த டூர்லேயும் சரியாக கிடைக்கல. அதனால் கண்டிப்பாக நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னோடய ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுப்பேன். ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சு சாம்சன் கொஞ்சம் எப்படி சிரிச்சிட்டே தான் பேசினார். ஆனால் அவருக்குள்ளே வருத்தம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலங்க நம்ம சஞ்சு சாம்சனுக்கு சொல்லப்போனால். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவருக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு விக்கெட் கீப்பராக ஆடுறாரு, பேட்டிங்கும் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் கூட ஏதோ 2 டவுன் வந்தனால தான் ஒரு நல்ல விக்கெட் வீரனால் நல்ல வாய்ப்பு கிடச்சி அவரோட திறமை காமிச்சார். அதனால் கண்டிப்பாக அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ அடுத்து இவர் ஒரு இந்தியன் ஃபியூச்சர் விக்கெட் கீப்பராக பார்க்கலாம். பட் இன்னும் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இந்திய அணி பி டீமை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீனியர் பிளேயர் கூட இல்லை. ஆனால் ஆடுறது பார்த்தா இன்டர்நேஷ்னல் பிளேயரு, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆடுற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க. பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. நம்ம கில்லு செம ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஜெய்ஸ்வால் சொல்லவா வேணும், சூப்பராக ஆடுறாரு. அப்புறம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் சொல்லி ஆகணுங்க. நீ என்னை ஓப்பனிங் இறக்கி விட்றியா, அதுலேயும் ஆடுவேன். 1 டவுன் இறக்கி விட்றியா, அதுலேயும் நல்லா ஆடுவேன். 2 டவுன் இறக்கி விட்றியா, அதுலேயும் நல்லா ஆடுவேன்னு சொல்லிட்டு எல்லா டவுன்லையும் சூப்பராக களம் இறங்கினாரு நம்ம ருத்ராஜ் கைக்வாட். எல்லாத்தையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. அதனால் அடுத்த விராட் கோலி அவர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது அவரோட இன்னும் எவ்வளோ ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாம்பியன் ட்ராஃபிக்கான டீம் இப்போது தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த சாம்பியன் ட்ராஃபி சீரீஸ் வருது. எப்போது பாகிஸ்தானில் 2025 பிப்ரவரி மாதம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா யாருப்பா அடுத்த இப்போது ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் யார் ஆட போகிறது? கில்லா, அப்புறம் இல்லைன்னா நம்ம ஜெய்ஸ்வாலா, இல்லை ருத்ராஜ் கைக்வாடா, அது ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டா அவங்க இடத்துல யார் வரப்போகுது, அது ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு. இப்போ இந்திய அணிக்குள்ளே நிறைய போட்டி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக நல்ல ஒரு டீம் ஃபியூச்சரில் இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜிம்பாப்வே சீரீஸ் ஆடினீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனர் இருக்காங்க. அபிஷேக் சர்மா இருக்கார், ருத்ராஜ் கைக்வாட் இருக்கார், ஜெய்ஸ்வால் இருக்கார், அப்புறம் கில் இருக்கார். 4 ஓப்பனர் இதிலே மாறி மாறி கிளம்பிருங்கிறாங்க. அதனால் இந்திய அணி அடுத்த ஃபியூச்சர் பயங்கரமாக இருக்குது தான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இந்திய அணி அடுத்த ஃபியூச்சர் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 சாம்பியன் ட்ராஃபியில் யார் ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.